மீனவர்களின் வலைகளை பறித்து இலங்கை படை அத்துமீறியிருக்கிறது. நாகை மீனவர்களின் மீன்பிடி வலைகள், ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி உள்ளிட்டவற்றை இலங்கை படை பறித்து அத்துமீறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். விவரங்கள். அது நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான விஷயம். அந்த ஃபைபர் படகுல அந்த பகுதியை சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருக்காங்க. இது ஒரு மீன்பிடி தடைக்காலம் என்பதனால ஃபைபர் படகு மீனவர்கள் தொழிலுக்கு போறது வழக்கம். இந்த சூழ்நிலையில கோடியக்கரை தென்கிழக்கே இவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் இவருடைய படகின் மீது மோதி அச்சுறுத்தியது மட்டுமில்லாமல் இவர்களுடைய வலைகளை அவர்களுடைய ரோந்து கப்பல் மூலம் அந்த வலைகளின் மீது கப்பலை ஏற்றி அந்த வலைகளை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் 2,60,000 ரூபாய் மதிப்புள்ள வலைகளை சேதப்படுத்தியது மட்டுமில்லாமல் ஜிபிஎஸ் கருவி, அவர்கள் பிடித்த மீன்கள், அதே போல வாக்கி டக்கி உள்ளிட்ட அவர்களுடைய மீன்பிடி தளவாட பொருட்களையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கரை திரும்பாத வண்ணம் அவங்கள்ட்ட இருந்த எரிபொருளையும் இலங்கை கடற்படை பறிச்சுக்கிட்டு போனதுனால மீனவர்கள் அந்த படகுல டீசல் இல்லாம கரை திரும்ப முடியாம தவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழியே போன சக மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அவங்களுக்கு டீசல் கொடுத்து அவங்க கரைக்கு வரத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்போதைக்கு செருதூர் மீன்பிடி துறைமுகத்துல கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சண்முகம், ஜெயராமன், சக்திமயில், மணிமாறன் ஆகிய மீனவர்கள் இப்போது கரை திரும்பி இருக்கிறாங்க. மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் ஒரு அத்துமீறி அவர்களுடைய வலைகளை பறித்து சென்ற சம்பவம் அந்த மீனவ கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அடுத்த கட்டமாக இலங்கை கடற்படை மீது எந்த மாதிரியான புகார் அளிக்கலாம், எந்த மாதிரியான போராட்டத்தை நடத்தலாம் என்ற ஒரு கோணத்திலும் செருதூரை சேர்ந்த அந்த மீனவ பஞ்சாயத்தார்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார்கள். நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.